நாங்க இந்தியா வெக்கேஷன் முடிச்சுட்டு வந்தோனே பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபென்ஸ் போடுறது தான். இங்க நம்ம தங்கி இருக்கிற கம்யூனிட்டில வந்து ஏதாவது பெட் வளர்க்கணும்னா, கண்டிப்பா ஃபென்ஸ் இருக்கணும். அதனால ஃபென்ஸ் போட்டுட்டோம். எங்க கிட்ஸ் வந்து ரொம்ப வருஷமாவே பெட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நாங்களும் ஃபிஷ் டேங்க் எல்லாம் செட் பண்ணி குடுத்தோம். ஆனா ஒண்ணும் வேலைக்கு ஆகல. அவங்களுக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடாவே இல்ல. இந்த மாதிரி எய்தர் டாக் வேணும், இல்ல கேட் வேணும்னு தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் வருஷம் இந்தியா வெக்கேஷன் போயிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்ட்டு ஒவ்வொரு வருஷமும் இந்தியா வெக்கேஷன் சொல்லியே சமாளிச்சுட்டு இருந்தோம். ஆனா இதுக்கு மேல சமாளிக்க முடியல. சரி பெட் வாங்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு டாக் வாங்கணும் அப்படின்ற பிளான்ல தான் இருந்தோம். அப்புறம் டாக் வளர்க்குறவங்க கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்ததுல வந்து டாக் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகமா இருந்தது. மனி வைஸ் மட்டும் இல்ல, இந்த டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்றதும் ரொம்ப அதிகமா இருந்தது டாக் கிட்ட. அத வாக்கிங் கூட்டிட்டு போறது, அத எப்பவுமே எங்கேஜ்டா வச்சுக்கிறது இந்த மாதிரி. அத கம்பேர் பண்ணும்போது கேட் வந்து ஒரு ஈஸியர் ஆப்ஷனா இருந்தது. அதனால சரி கேட் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் நாங்க பெட் அடாப்ஷன் சென்டருக்கு போயிருந்தோம். யுஎஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த அடாப்ஷன் சென்டர்ஸ்ல போய் ஃபர்ஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் போடணும். அவங்க வந்து நம்ம அப்ளிகேஷன் ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா, நமக்கு வந்து பெட்டெல்லாம் பார்க்க அலோவ் பண்ணி, அம் அடாப்ட் பண்ண குடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சென்டர்ல போட்டதில அது வெயிட்டிங் லிஸ்ட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு வேற சென்டருக்கு வந்திருந்தோம். நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்ருந்தோம். எல்லாம் ரொம்ப க்யூட்டா இருந்தது. ஆ எங்களுக்கு வந்து 2 கிரைட்டீரியா இருந்தது. ஒண்ணு வந்து ரேபிஸ் வேக்சின் போட்டிருக்கணும். இன்னொன்னு வந்து ரொம்ப அக்ரெசிவான கேட்டா இருக்கக்கூடாது அப்டின்ட்டு. ஸோ 3 மந்த்ஸ் ஓல்ட் ஆனா தான் ரேபிஸ் வேக்சினே போட முடியும். ஸோ அதனால மினிமம் 3 மந்த்ஸ் இருக்கிற மாரி கேட்ஸையே நாங்க பார்த்துட்ருந்தோம். அப்படி பார்த்ததுல எங்களுக்கு ஒரு கேட் ரொம்ப புடிச்சது. ரொம்ப காமா அந்த மாதிரி இருந்தது. சரி நாங்க அவங்க கிட்ட டைம் கேட்டோம். ஒரு 2 டேஸ் டைம் குடுங்க. நாங்க எதுவும் ப்ரிப்பேர்டா இல்ல. வீட்ல எல்லாம் கேட்டுக்கு எல்லாம் செட் பண்ணிட்டு வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு. பட் ஆனா அவங்க வந்து இல்ல மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ் வேணா வெயிட் பண்றோம். அதுக்கு நடுவுல யாராவது வந்தா குடுத்துருவோம் அப்படின்னாங்க. நாங்க சரி நமக்கு ரொம்ப புடிச்ச கேட் அப்புறம் மிஸ் ஆயிற போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க அவங்க கிட்டயே சரி ஒரு பாக்ஸ்ல போட்டு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். வர வழியில போய் நாங்க பெட்ஸ்மார்ட் போய் கேட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோனே பார்த்தீங்கன்னா, புது இடங்கிறனால கொஞ்சம் ஒரு 1 டேக்கு வந்து அது பயந்துட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு. கிட்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. அதுவும் நல்லா கிட்ஸ் கூட ஒட்டிக்கிச்சு.